Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு வெள்ளரிக்காய் வச்சு சக்கரை வெல்லம்லாம் சேர்க்காம ஆர்டிஃபிஷியலாக வேறு எந்த கலரும் சேர்க்காம ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சியாவோ இல்லை சப்ஜா சீடோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்னா ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு ஊறி வந்துடும். சியா சீடாக இருந்தால் இது ஊறி வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு 10 பேரிச்சம்பழம் விதை நீக்கி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் சுடு தண்ணி சேர்த்து இதையும் நம்ம ஊற வச்சிடலாம். மீடியம் சைஸில் 2 கேரட் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் சேர்த்து செய்யும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப க்ரீமியாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை குக்கருக்கு மாற்றி இதில் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து சேர்த்துருக்கிறேன், ஆலிவ் விதை. இப்போ இதை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். ஆலிவ் விதை வந்து பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமான்னு நினைப்பீங்க, தாராளமாக கொடுக்கலாம். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைபர்லாம் இருக்கிறனால நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம். இது நல்லா வந்து நமக்கு வெடிச்சு வரும், அது வரையும் நம்ம வந்து வறுத்து எடுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளரி பழம் எடுக்க வேண்டாம், நல்லா விளைஞ்ச வெள்ளரிக்காவாக எடுத்துக்கோங்க. வெள்ளரி பழம் வந்து இந்த மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட் அந்தளவு நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி சேலட் வெள்ளரிக்காய் தான் எடுத்துருக்கிறேன், அதனால் நான் வந்து அந்த விதையோடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் விதை வேண்டான்னா விதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற வெள்ளரிக்காயெலாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் இந்த சம்மர் டைம்லலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் அதை நம்ம ஜூஸ் பண்ணி கொடுத்தோன்னா அந்த டேஸ்ட் அதிகமாக வீட்டில் சின்ன பசங்களுக்குலாம் பிடிக்காது. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ வெள்ளரிக்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம்ல பேரிச்சம்பழம், அதை தண்ணியோடு சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஆலிவ் விதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த கேரட்டுமே நல்லா வெந்து வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணியோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். ஆலிவ் விதை இல்லைன்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். அது மாதிரி இது வந்து ஒரு மைல்டான ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா வெல்லம் இல்லைன்னா சக்கரை கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல சியா சீட், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கு தக்கன நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இது கூடவே நல்ல ஜம்முன்னு ஐஸ் க்யூபும் போட்டு குடிச்சிங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளரிக்காய் வச்சு இந்த மெத்தடில் இதுவரை செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.